இதுதான் ஜமீனோட மாளிகை. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஜாக்கிரதை. நான் முதல்ல போய் ராணி அம்மாவை பார்த்துட்டு வரேன். நீங்க தானே லெட்டர் எழுதின கண்ணன்? ஆமா. இவங்க ஜமீன்தாரணி ராஜலட்சுமி அம்மையா. வணக்கம். முக்கியமான விஷயமா என்ன பார்க்கணும்னு எழுதிருந்தீங்களாமே, திவான் சொன்னார். என்ன விஷயம்? காணாம போன உங்க பேத்தி ராதா உயிரோட இருக்கா. வெளியே இருக்கா. அம்மா அவசரப்படாதீங்க. மிஸ்டர் கண்ணன், நீங்க அழைச்சிட்டு வந்திருக்கிற அந்த பொண்ணு இவங்க பேத்திங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க யாரு? உங்களுக்கு அந்த பொண்ணு எப்படி கிடைச்சது? திவான் சார், சுமார் 12 வருஷங்களுக்கு முன்னால காவேரி ஆத்திலே மயங்கிற நிலைமையில ஒரு பொண்ணு மிதந்து வந்தது. அதை பார்த்து எங்க அப்பா தூக்கிட்டு வந்து பழக்க வச்சாரு. ஏதோ அதிர்ச்சியால அந்த பொண்ணுக்கு தான் யாரு என்னங்கிறது மறந்து போச்சு. யாரு என்ன கேட்டாலும் எதுவுமே தெரியாம முழிக்கும். அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாத நிலையில தானே வளர்க்கதான் முடிவு பண்ணாங்க. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பையன், வேற பெண் குழந்தைகளே கிடையாது. அதனால அந்த பொண்ணை ரொம்ப ஆசையா பாசமா வளர்த்தாரு, படிக்க வச்சாரு. அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலி. போன வருஷம் தான் எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. ஒரு மாசத்துக்கு முன்னால சுமதியா, அதாவது உங்க பேத்தி ராதாவுக்கு நாங்க வச்ச பேரு. ஃப்ரெண்ட்ஸுங்களோட குற்றாலத்துக்கு போயிருந்தாங்க. அங்க அருவியில குளிக்கும் போது கால் தவறி தலையில அடிபட்டுடுச்சு. நல்ல வேளை உயிருக்கு ஒன்றும் ஆபத்தாகல. அந்த அதிர்ச்சியில அவளுக்கு பழைய நினைவெல்லாம் திரும்பிடுச்சு. தன் பேர் ராதா, அப்பா பேர் ரத்னகுமார், அம்மா மல்லிகா, தன் பாட்டி பேர் ராஜலட்சுமி தேவின்னு சொல்லி தன் ஜமீன் பத்தி விவரங்கள்லாம் சொல்லிச்சு. நானும் நடந்த விஷயம் எல்லாம் விசாரிச்சேன். ராதா உங்க பேத்தியே தெரிஞ்சது. உங்ககிட்ட ஒப்படைக்க அழைச்சிட்டு வந்திருக்கேன். நீங்க சொல்றத உண்மை நம்புறதுக்கு என்ன ஆதாரம்? திவான் சார், நானும் நல்ல பரம்பரையில நல்ல அந்தஸ்துல பிறந்து வளர்ந்தவன் தான். இந்த ஜமீன்ல பிறந்த பொண்ணை இங்கேயே சேர்க்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட, கடமை உணர்ச்சியோட அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்திருக்கேன். அதுக்கு நீங்க சந்தோஷப்பட்டு எனக்கு நன்றி சொல்லாம என் மேலேயே சந்தேகப்படுறீங்க. உங்களுக்கு நம்பிக்கையில விடுங்க, நாங்க வளர்த்த பொண்ணை நானே அழைச்சிட்டு போறேன். வர ராணியா. தம்பி, கோபப்படாதீங்க. இது ஒரு பெரிய ஜமீன், பல கோடி சொத்துக்கள் உள்ளது. இதுக்கெல்லாம் உரிமை உள்ளவர் ராதா. இந்த ஜமீன் விஷயம் எல்லாருக்கும் தெரியும். இதை வச்சுக்கிட்டு யாராவது ஒரு பொண்ணுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து எங்களை ஏமாத்திடக் கூடாதுன்னு தான் திவான் உங்களை கேட்கிறார். தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தாலும் ராதா என் பேத்தி தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சில சோதனைகள் நடத்த வேண்டியிருக்கும். ராணியம்மா, ராதா உங்க பேத்தின்னு தெரிஞ்ச உடனே எங்க அழைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அந்த பொண்ணு தர்பாரை கூட்டிட்டு வாங்க. திவான், நம்ம வக்கீல், டாக்டர், ஜோஷர், ராதாவுக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார், அவளை வளர்த்த ஆயா, அவளோட ஓடி விளையாடின பிரதாப், இவங்க எல்லாரையும் வர சொல்லுங்க. ராணியம்மா, இந்த பையன் பேச்ச நம்பி எல்லாரையும் சந்தேகப்பட்டா எப்படி? பாப்போம். பாப்போம்.
பாட்டி, ஆத்துல விழுந்தப்ப போன ஞாபகம் சமீபத்துலதான் எனக்கு திரும்பி வந்துச்சு. என்ன பார்த்ததும் என் கண்ணேன்னு நீங்க என்ன கட்டி பிடிச்சிக்கீங்கன்னு எதிர்பார்த்தேன். பாசம் இல்லாம இருக்குமா? இருந்தாலும் நீங்க தான் காணாம போன ராதாங்கிறதுக்கு ஆதாரம் வேணுமா? நியாயம்தான். உங்க சந்தேகம் நியாயமானது. அதை தீர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை. விஜயங்கு, அன்னைக்கு சண்டையில அப்பா அம்மாவை சுட்டு கொன்ன போது நீங்க தான் என்ன குதிரையில தூக்கிட்டு போனீங்க. அப்போ ஒருத்தன் குதிரையில துரத்திட்டு வந்து உங்களை தள்ளிட்டு என்ன தூக்கிட்டு போனா. கீழே விழுந்த நீங்க அவனை சுட்டீங்க. அவன் தடுமாறி விழும்போது நான் ஆத்துல விழுந்துட்டேன். நீங்க எப்படி? குதிரையில இருந்து கீழே விழும்போது கால் அடிபட்டுருச்சு. காயத்தோட தப்பிச்சுக்கிட்டேன். ராணி அம்மா, அதே துடிப்பான பேச்சு. ராதாவோட அதிக நாள் பழகின நான் சொல்றேன், இது ராதா தான். அம்மா, கேட்கறேன்னு கோவப்படக்கூடாது. பரவாயில்ல, கேளுங்க. உன் பிறந்த நாள் அன்னைக்கு நாம கோயிலுக்கு போனோம். மீதியை நான் சொல்றேன். அர்ச்சனை முடிஞ்சு பூஜாரி தீபத்தட்டை எடுத்துட்டு வரும்போது திவாஞ்சியோட மகன் பிரதாப் கும்பிடுறதுக்காக தீபத்தட்டை எட்டி தொட்டாரு. அப்ப தீபத்தட்டு கீழே விழுந்து என் பாவாடையில நெருப்பு பிடிச்சு கால்ல காயம் ஏற்பட்டுச்சு. டாக்டர் கௌதம், நீங்க எனக்கு 3 இன்ஜெக்ஷன் போட்டு காயத்துக்கு மருந்து வச்சு கட்டினீங்க. இப்ப நினைச்சாலும் அந்த எரிச்சல் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சந்தேகமே இல்லம்மா, நீ ராதாதான். அவசரப்படாதீங்க டாக்டர். இப்ப ராதா சொன்ன விஷயம் எல்லாம் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதையெல்லாம் இவங்களுக்கு சொல்லி கொடுத்து கூட இங்க கூட்டு வந்திருக்கலாம். எனக்கும் ராதாவுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி நான் கேட்க போறேன். கேளு பிரதாப், நாம சின்ன குழந்தைகளா இருந்தப்போ நான் உன்னை கோணங்கின்னு கூப்பிடுவேனே, அது சொல்றியா? இல்ல இந்த வாத்தியார்கிட்ட நம்ம ஒன்னா படிச்சப்போ என் நோட்டை பார்த்து காப்பி அடிச்சு இவர்கிட்ட குட்டு வாங்கினியே, அது சொல்றியா? சரியா சொல்றியே. சின்ன வயசுலயே உனக்கு நல்ல ஞாபக சக்தி ராதா. எனக்கும் ஞாபக சக்தி அதிகம் கொஞ்சம் இருங்க சார். நான் அதை கேட்கல. நம்ம 2 பேரும் சின்ன குழந்தைகளா இருந்தப்போ உங்க அப்பா ஆசையோடு ஒரு மிருகத்தை வளர்த்தாரு. அது என்ன மிருகம்? ஓ, அதுவா? சிங்கம். அதுதான் இந்த ஜமீனோட ராஜமுத்திரை. என்ன வக்கீல் சார், நீங்க என்ன ஒரு கேள்வியும் கேட்கலையே? எல்லாத்துக்கும் சரியா பதில் சொன்னதுக்கு அப்புறம் உன்னை குறுக்கு கேள்வி கேட்கறதுக்கு நான் என்ன எதிர்க்கட்சி வைக்கலா? உங்க குடும்ப வைக்கலுமா? நீ ராதா தான். நீங்க எல்லாரும் என்ன ராதான்னு ஒத்துக்கிட்ட பிறகும் ராணி அம்மாவுக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் நான் இங்க இருக்கிறது கௌரவம் இல்ல. கண்ணன், வாங்க போலாம். நில்லு. என் கூட வா. உன்னை ஒரு கேள்வி கேட்கணும். இங்க இருக்கிற இசைக்கருவிகள்ல ஏதோ ஒரு கருவியை ராதா சின்ன வயசுல ஆசைப்பட்டு கத்துக்கிட்டா. நீதான் ராதான்னா அது எதுன்னு ஞாபகப்படுத்தி வாச்சு காட்டு பார்க்கலாம்.
ராதா, உண்மையா நீ என் பேத்தி ராதாதாம்மா. கடவுளே வந்து நீ என் பேத்தி இல்லைன்னு சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். ராதா, ராதா. அப்புறம் அப்புறம் அங்க ஒரு பியானோவை பார்த்ததும் என்ன அறியாம எனக்குள்ள ஒரு உணர்ச்சி ஏற்பட்டு என் கை போனபடி அந்த பியானோவை வாசிச்சேன். நீதான் என் பேத்தேன்னு ராணி அம்மா ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ராணி அம்மா ஏமாத்துறத நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. பாவ புண்ணியம் பார்த்தா பதவிக்கு வர முடியாது. பாசமும் இரக்கமும் இருந்தா பணக்காரனாக முடியாது. கருணையும் தர்மமும் இருந்தா ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும். படிச்சேன்னு சொன்னீங்க. ராதா, ஜாகிரதையா இரு. கண்ணன், நீ இந்த அறையிலேயே தங்கிக்க. உன் திங்ஸ் எல்லாம் உன் வேலைக்கார ராமகிட்ட கொடுத்து அனுப்புறேன். நீ ஒரு மனுஷன், உன்னால பொண்ணு ஓடி போச்சு. இப்ப ஊரு ஊரா தெரியுறோம். அதிக ஆசைப்பட்டே இப்ப முதலுக்கே மோசம். அங்க பார். எங்க பாக்க சொல்றேன்? அந்த இடத்துல பாக்காத, அங்க பார். எங்க? நம்ம பொண்ணு வள்ளி. ஐயோ வள்ளி, ஐயோ வள்ளி, ஐயோ வள்ளி, ஐயோ யாரு போச்சு, ஐயோ போச்சு. ஏ சாமி, அந்த கார்ல போறது யார் சாமி? நீங்க எல்லாம் ஊருக்கு புதுசா? அவங்கதான் ராணி, கூட போறது இளவரசி, அவங்க பேத்தி. ஏ எல்வாரிசி, நம்ம பொண்ணு எப்படி எல்வாரிசி ஆச்சு? எப்படியானா என்ன புள்ள, இப்போ நம்ம பொண்ணு இளவரசி. நல்லா சாப்பிடலாம். அரண்மனைக்கு போ. மகளே பாத்துருவோம். அரே எவ்வளவு பெரிய வாசப்படி பாரு. தொலைச்சு விடுவோம், தொலைச்சு. ஆமா தொலைச்சே, நல்லா தொலைச்சே. தெரிக்க என் புள்ள காசுமா என்ன? ஆமா, அந்த பொண்ணு நம்ம பொண்ணு வள்ளி தானா? அட மூஞ்சி பார்த்தா அப்படித்தான் இருக்குது, நம்ம வள்ளிதான். அடபுள்ள மூஞ்சி அப்படித்தான் இருக்குது. துணிமணி நகை நட்டெல்லாம் பணக்காரங்க மாதிரி பகட்டால இருக்குது புள்ள. அட நீ ஒரு விளங்காத ஆளு. இளவரசின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கணும். இந்த ஊருக்குள்ளேயே தங்கி காவக்கார பசங்க அசந்த நேரம் பார்த்து 6 மணிக்குள்ள பூந்துடணும். அவனுங்களை ஆசாரம் வைக்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது புள்ள. ஆசறான்களா இல்லையான்னு பாரு. பாத்துற. குயிலே கண்மணியே வாவா, மனம் தாவுதடி தவிக்குதடி தளிர்கொடியே வாவா.
கனிந்த புதுத்தேனே அழகி கழிப்போமே உனக்கும் எனக்கும் பொருத்தம் வளர வளர சுகமே இனிக்கும் இதழில் அமுதம் பருக பருக சுகமே ஆனந்தம் வாயந்தன் பக்கத்தில் ஐ லவ் யூ देखो सैया मोरे सैया ये देखो काली घटा शाही देखो ना काली घटा शाही देखो ना जा सैया अरे मोरे सैया வாட்டுதடி பெண்ணே விலகி ஓடாதே செடியும் வளர்ந்து வரும் கண்ணா படரும் கிளை சிரித்து சிரித்து மயக்கும் புதுமை பதுமையே வா அழைத்து 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 ரசிக்கும் ரசிகனே வா ஆனந்தம் உல்லாசம் வாயந்தன் பக்கத்தில் ஐ லவ் யூ my love, you are my sweetheart. காவிரியே கவி குயிலே கண்மணியே வா வா மனம் தாவுதடி தவிக்குதடி தளிர் கொடியே வா வா ராதா அம்மா ராதா பாட்டி ஏதாவது கெட்ட கனவு கண்டியா ஏதோ கனவு ஐயோ பேத்து போச்சே பாட்டி என்ன இது நீங்க போய் எனக்கு விசிறலாமா கிடைக்கவே கிடைக்காத சொத்தா நீ திரும்பி வந்திருக்க உன்னை கண் போல பாதுகாக்கத்துலதான் எனக்கு ஆனந்தமே இருக்கு பாட்டி கண்ணன் வராதா நாடகம் எப்படி நல்லபடியா நடந்ததா நடக்குது பாட்டி என்ன ரொம்ப நம்புறாங்க குட் அந்த புதையில் இருக்கிற ரகசிய இடத்தை பத்தி ஏதாவது சொன்னாங்களா சமயம் வரும்போது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டேன் நம்ம லட்சியமே அதுதான் உங்களோட லட்சியம்னு சொல்லுங்க ராமண்ண இது வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி நடந்துட்டு வர்றேன் ஆனா கண்ணன் திருந்துற வழியா தெரியல இது எங்க போய் முடியுமோ எனக்கே புரியல கவலைப்படாதம்மா இப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது என்ன தம்பிக்கு உண்மையிலேயே ஆசை உன்னோட கொஞ்சம் அதிகமா பணத்து மேலேயே ஆசை அதனால நான் என்ன சொல்றேன்னா நீயும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பிரதாப்ப காதலிக்கிற மாதிரி நடிக்கணும் அப்போ தம்பிக்கு பொறாமை வந்துடும் இந்த பொறாமை காதலா மாறும் உடனே தம்பி எனக்கு இந்த பணமும் வேண்டாம் சொத்தும் வேண்டாம் நீதான் வேணும்னு சொல்லி ஒன்னு இழுத்துக்கிட்டு புறப்பட்டுருவாரு உண்மையாவ சொல்றீங்க தம்பி கூட நான் எவ்வளவு நாளா இருக்கேன் அவர் கூட எனக்கு தெரியாதா நான் சொன்னபடி நீ செஞ்சு பாரு